அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நாம் டிசம்பர் 13 மற்றும் 14ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை ஒரே வீடியோவில் மொத்தமாக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதனால் மாணவ நண்பர்களை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல். இன்றைய தினத்தில் ரொம்ப முக்கியமான சிறப்பு செய்திகள் இருக்குது. சரியா? ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடச்சிருக்குது. அதனால் கொஞ்சம் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி நம்மளோட வீடியோவில் நம்ம போடுற எஃபோர்ட்டு, ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு நிஜமாகவே பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பிஸியாக இருந்தால் கூட ஃப்ரீயாக இருக்கும்போது நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம அந்த வீடியோலேருந்து நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம், தேர்வில் வெற்றி பெறலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் டிசம்பர் 13 மற்றும் 14ஆம் தேதிக்குரியது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம பார்க்கக்கூடியது வழக்கம் போல தான். என்னதுமா? உள்ளடக்கம். சரியா? என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உள்ளடக்கம். அதாவது இன்றைய தினத்திற்கான தலைப்பு செய்திகள் அப்படி கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கம்மா, முக்கிய தினங்கள். வழக்கம் போல் அந்த தேதிகளுக்குரிய முக்கிய தினங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பாராளுமன்ற தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்குது, அது எப்போ, என்ன பின்னணி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்கள், ஜிடிபி வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடம், ஜிடிபி மதிப்பில் மகாராஷ்டிரா முதலிடம் அப்படிங்கிற ஒரு செய்தி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 3ஆம் இடம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு பதவி, சரியா, ஒரு நியமனம், முக்கிய நியமனம், புதிய தலைமை தகவல் ஆணையர், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், அது தொடர்பாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் தகவல் அறியும் உரிமை சட்டம், சரிங்களா, ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்திய உயர் கல்வி ஆணையம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு ரீசெண்டாக வந்திருக்குது, என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் முக்கிய காப்பீடு சட்டங்கள், சரி, அந்நிய நேரடி முதலீடுகளில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சேஞ்சுக்கு அப்புறம் காப்பீடு சட்டங்கள் எப்படி மாறப்போகுது அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் காப்பீடு துறையில் 100% FDI அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு மத்திய அரசின் திட்டம் தெரிஞ்சிருக்கும், நாடு முழுவதும் ஒரு நியூஸ் வந்துருக்குது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், புதிய பெயர் வச்சுருக்கிறாங்க, என்ன பேர் அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் எய்ட்ஸ் நோயை ஒழிப்பதற்காக உலக நாடுகள் இந்திய அரசு எந்த ஆண்டினை இலக்காக வச்சுருக்காங்க அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு தடுப்பூசியின் பெயர் என்னன்னு பாருங்கள், HPV தடுப்பூசி. சரி, HPV தடுப்பூசி எதற்காக போடப்படுகிறது அது பார்ப்போம். அதுக்கப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள், இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களை கொண்டு இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்தியில் பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள், இதில் எவ்வளோ முக்கியமான தலைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து கண்டிப்பாக மாற்றி ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க வரும் தேர்வுகளுக்கு. சரிங்களா? அதனால் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் மாணவ நண்பர்களை, விட்டுறாதீங்க. இந்த வருஷம் நம்ம ஜெயிச்சே ஆக்கணும். ஆரம்பிக்கலாமா? பாருங்கள், இனிமேல் ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது விரிவான செய்திகள் அப்படிங்கிற மாதிரி. சரியா? டிசம்பர் 13 மற்றும் டிசம்பர் 14ஆம் தேதிக்குரிய முக்கிய தினங்கள். அதில் டிசம்பர் 13ஆம் தேதி முக்கியமான ஒரு நாள், சரி, ஒரு கருப்பு தினம் அப்படி கூட சொல்லலாம். இந்திய பாராளுமன்றத்தின் மீதான தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற நாள். சரிங்களா? இன்றைக்கி டிசம்பர் 13ஆம் தேதி. 13ஆம் தேதி பெய்களுக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர். டிசம்பர் 13 அன்றைக்கி தான் 2001 பாராளுமன்றத்தின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. சரிங்களா? அந்த தாக்குதலுக்கு பிறகு, சரிங்களா, இந்தியா பாகிஸ்தான் நிலையில் பெரிய லெவலில் ஒரு பதட்டம் ஏற்பட்டது 2001, 2002. சரிங்களா? அந்த டைமில் இந்தியா மேற்கொண்ட அந்த ஒரு ராணுவ நடவடிக்கைக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பராக்ரம் சொல்லுவாங்க. சரி, பராக்ரம் மறக்கக்கூடாதுமா. பராக்ரம் திவாஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க இந்தியாவில்? சுபாஷ் சந்திரபோஸ், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்தநாள் ஜனவரி 23 இந்தியாவில் தேசிய வலிமை தினம் அல்லது பராக்ரம் திவாஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆபரேஷன் பராக்ரம் என்பது பாராளுமன்ற தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மேற்கொண்ட அந்த நடவடிக்கை, அதுக்கு பேர் ஆபரேஷன் பராக்ரம். ஓகேவா? அடுத்து டிசம்பர் 14 இந்திய எரிசக்தி சேமிப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. சரி, எனர்ஜியை நம்ம கரெக்டாக தேவைக்கு பயன்படுத்துகிறோம், அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்திய அரசினால் இந்திய எரிசக்தி சேமிப்பு தினம் டிசம்பர் 14 அன்னைக்கு கடைபிடிக்கப்படுகிறது. இதுதான் முக்கிய தினங்கள். அடுத்து மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வரும் தேர்வுகளில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு ஏரியா, மெயின்ஸில் கண்டிப்பாக இதை கேட்பாங்க, கவனம் பாருங்கள். சரிங்களா? 16% பொருளாதார வளர்ச்சியுடன், சரியா, தமிழ்நாடு முதலிடம். சரியா? சமீபத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியானது ஒரு அறிக்கையை வெளியிட்டுக்கிறாங்க, ஒரு ரிப்போர்ட்டை. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா இவங்கெல்லாம் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அறிக்கையை வெளியிட்டது இந்திய ரிசர்வ் வங்கி. ஆர்பிஐயோட தற்போதைய ஆளுநர் யாருமா? போனஸ் கேள்வி சொல்ல பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யார்? மறக்காமல் இதற்கான பதில்களை கமெண்ட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தபடியாக ஆர்பிஐ ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அது பார்ப்போம். தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டிபினா ஞாபகம் வச்சுக்குமா, மாநில உள்நாட்டு உற்பத்தி. நம்ம ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லுவாங்களா, இந்தியா முழுமைக்கும். சரிங்களா? ஒரு வருஷத்தில்
ஓகேவா? இந்தியாவின் எல்லைக்குள்ளே எவ்வளவு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதோட மொத்த வேல்யூ தான் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம பார்க்குறது ஜிஎஸ்டிபி அப்படின்னா தமிழ்நாட்டின் மாநில உள்நாட்டு உற்பத்தி. அதோட மதிப்பு 2023-24 ரூபாய் 26.89 லட்சம் கோடியாக இருந்தது. இது 2024-25 அதாவது சமீபத்தில் முடிவடைந்த 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டில் நடப்பு விலையில் அந்த கரண்ட் ப்ரைஸ் சொல்லுவாங்களே அதில் 31.18 லட்சம் கோடியாக உயர்ந்து 16% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. தமிழ்நாடு இதன் மூலமாக தொடர்ந்து 3வது ஆண்டாக பொருளாதார வளர்ச்சியில் முதலிடத்தை பெற்றுள்ளது. அதாவது இதுக்கு முன்னாடி 23-24 ஃபினான்ஷியரில் தமிழ்நாட்டோட மொத்த எக்கனாமிக் வேல்யூ எவ்வளோமா 26.89 lakh crore. அது வந்துட்டு 24-25 ஃபினான்ஷியல் இயரில் 31.18 lakh crore அதிகரிச்சிருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் growth ரேட்டு 16%. 16% வளர்ச்சி அடைந்து இந்தியாவிலேயே ஜிடிபி மாநில ஜிடிபியில் அதிக அளவு வளர்ச்சியை கண்ட மாநிலம் அப்படிங்கிற சாதனை யார் படைச்சிருக்கிறாங்க? நம்முடைய தமிழ்நாடு. கவனமாக இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது. சரிங்களா? ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ் ஆகும், மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் என்ன ஒரு முக்கியமானது பசங்க தப்பு பண்ணக்கூடிய ஒரு ஏரியா பாருங்கள், ஜிடிபி மதிப்பு வேல்யூ. சரிங்களா? இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தது க்ரோத் ரேட்டில். இப்போ பார்க்கும்போது ஓவராலாக பொருளாதார மதிப்பில் இந்தியாவிலேயே முதலிடத்தை பெற்றுள்ள மாநிலம் 2024-25 நிதியாண்டில் மகாராஷ்டிரா முதலிடத்தில் இருக்கிறாங்க. அவங்களோட பொருளாதார மதிப்பு 45.31 லட்சம் கோடி. இதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டிற்கு வெள்ளி பதக்கம், அதாவது 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது தமிழ்நாடு. மதிப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, எவ்வளோமா ரூபாய் 31.18 லட்சம் கோடி. 3ஆம் இடத்துல உபி, சரியா, உத்தரப்பிரதேசம் இருக்குது. 4ஆம் இடத்துல நம்மளுடைய அண்டை மாநிலமான கர்நாடகா. 5ஆம் இடத்துல குஜராத். ஞாபகம் வச்சுக்கோமா, இதுதான் ஜிடிபியின் மதிப்பின் அடிப்படையில் மகாராஷ்டிரா முதலிடம், ஜிடிபி வளர்ச்சி விகிதத்தில் தமிழ்நாடு முதலிடம், மறக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தபடியாக தனிநபர் வருமானம் பாருங்கள். இந்த ஆர்பிஐ வெளியிட்ட ஆய்வறிக்கை மறந்துடாதீங்க, அதனால் ரொம்ப முக்கியத்துவம் வருது. தனிநபர் வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் எப்படிமா கால்குலேட் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். மொத்த வருமானம், சரிங்களா, அதை மொத்த மக்கள் தொகையுடன் கொண்டு நம்ம டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறதானது பெர் கேபிட்டா இன்கம், பிசிஐன்னு சொல்லுவாங்க, தனிநபர் வருமானம். இந்த தனிநபர் வருமானத்தில் இந்தியாவிலே முதலிடத்தில் உள்ளது யார் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. மாநிலங்களில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது தெலுங்கானா. அவங்களுடைய ஆண்டு சராசரி அந்த தனிநபர் வருமானம் 3.87 லட்சம். ஒரு தலைக்கு சராசரியாக 3.87 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க. எந்த மாநிலத்தில்? தெலுங்கானாவில். இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? தெலுங்கானா மாநிலம் எப்போது உருவானது? மறக்காதீங்க, இதை எப்போவுமே தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். சரி, தெலுங்கானா எப்போது ஆந்திராவிடமிருந்து பிரிக்கப்பட்டது அப்படி கூட எடுத்துக்கலாம் இந்த கேள்வியை. சரியா? அடுத்து போனஸ் கேள்வியை சொல்லுங்கம்மா. 2ஆம் இடத்துல கர்நாடகா இருக்குது. அவங்களுடைய சராசரி தனிநபர் வருமானம் 3.80 லட்சம். 3ஆம் இடத்துல வெண்கல பதக்கம் கோஸ்ட்டு நம்முடைய தமிழ்நாடு. சரியா? தமிழ்நாட்டில் 2021-22 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் ரூபாய் 2.42 லட்சமாக இருந்த நிலையில் தற்போது முடிவடைந்த 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் அந்த தனிநபர் வருமானம் ரூபாய் 3.62 லட்சமாக அதிகரித்து 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ டாப்பில் இருக்குது தெலுங்கானா, செகண்டில் கர்நாடகா, 3rd பிளேஸில் தமிழ்நாடு. எதில்? தனிநபர் வருமானத்தில். மறக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், யூனியன் பிரதேசமான புதுடெல்லியில் தனிநபர் வருமானம் ரூபாய் 4.93 லட்சமாக உள்ளது. எதை விட ஜாஸ்தியாக இருக்குது? தெலுங்கானாவை விட அதிக அளவு பெர் கேபிட்டா இன்கம் இருக்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரி நம்முடைய தலைநகரம் டெல்லி. 4.93 லட்சம். ஓவராலாக பார்த்தா அதிக அளவு தனிநபர் கொண்ட பகுதி எதுன்னு கேட்டால் புதுடெல்லியை சொல்லணும். புதுடெல்லி என்பது யூனியன் பிரதேசம். மாநிலங்களில் தெலுங்கானா. அப்போ இங்கே என்ன பார்த்துருக்கோம்? ஆர்பிஐ வெளியிட்ட ஒரு ஆய்வறிக்கை. அதில் ஜிடிபி க்ரோத் ரேட்டில், சரியா, வளர்ச்சி விகிதத்தில் தமிழ்நாடு இந்தியாவிலே டாப்பில் இருக்காங்க, 16%. சரியா? ஜிடிபியோட மதிப்பு வேல்யூ அடிப்படையில் பார்க்கும்போது மகாராஷ்டிரா முதலிடம், 2ஆம் இடத்துல தமிழ்நாடு, 3ஆம் இடத்துல உத்தரப்பிரதேசம். அதே மாதிரி தனிநபர் வருமானத்தில் இந்தியாவிலே டாப்பில் இருக்க மாநிலம் எதுமா? தெலுங்கானா. 2ஆம் இடத்துல கர்நாடகா, 3ஆம் இடத்துல நம்முடைய தமிழ்நாடு. மறக்கக்கூடாது. ஆனால் டெல்லி தான் ஓவராலாக பார்க்கும்போது டாப்பில் இருக்காங்க, அதையும் மறந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியமான செய்திமா, ப்ரிலிம்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் தேவைப்படும். அடுத்து ரொம்ப முக்கியமான செய்தி, அடிக்கடி இனி ஒரு 4-5 வருஷத்துக்கு கண்டிப்பாக நியூஸில் வந்துகிட்டே இருக்கும், பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027. சரியா? நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஓகேவா?
சுதந்திரத்திற்கு பிறகு நடத்தப்படும் 8வது கணக்கெடுப்பு. ஒவ்வொரு பாயிண்ட்டும் எவ்வளோ முக்கியங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக என்ன தேவையோ அதை எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், நம்ம எஃபோர்ட்டு அந்தளவுக்கு உண்மையாக இருக்கும், நிறையா இருக்கும். சரிங்களா? எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தேவையான அளவுக்கு தான் இருக்கும். சரிங்களா? உலகின் மிகப்பெரிய கணக்கெடுப்பு இந்த பணி. இந்தியாவிலே வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா அதிக அளவு மக்கள் தொகை கொண்ட நாடு இப்போ யாருமா? இந்தியா தான். சீனாவே நம்ம வந்துட்டு ஓவர்டேக் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது இந்தியாவில் மக்கள் தொகை எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. இந்தியாவில் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட வருஷம் 1872 லார்ட் மேயோ பீரியடில். இரண்டாவது முறையாக 1881 ரெகுலர் சென்சஸ் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வந்தது. அதாவது ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் முறை நடத்தப்பட்டது 1881. அப்படியே வரிசையில் வரும்போது 2011ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சரிங்களா? 2021 நடந்திருக்க வேண்டியது இந்த கோவிட்-19 ஃபெஸ்டிவல் திருவிழா, கொரோனா திருவிழா வந்ததுனால மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தடைப்பட்டது. அதனால் 2027ஆம் ஆண்டு முறைப்படி எல்லா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடத்தி முடிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? என்ன டேட்டுன்னு பார்க்கலாமா? சரிங்களா? அப்போ பார்த்துக்கோங்க, 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்படி அதே மாதிரி 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதுக்கு பிறகு? இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு. இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக மத்திய அமைச்சரவையானது, அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அமைச்சரவை குழுவானது நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 11,718 கோடி. சரிங்களா? இதில் வேற என்ன சிறப்பம்சம் சொல்லி பாருங்க. முதல் முறையாக டிஜிட்டல் வடிவில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. அதாவது மொபைல் செயலிகள் மூலமாக நம்ம தகவல்களை சொல்லிக்கலாம். சரியா? இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறவங்களும் அதில் மொபைல் செயலி மூலமாக கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி முதற்கட்ட கணக்கெடுப்பு ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை 2026ஆம் ஆண்டில் நடத்தப்படும். அந்த முதற்கட்டத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னு வீடு பட்டியல், வீட்டு வசதிகள், சரியா? எத்தனை வீடு இருக்குது, வீடுகளில் என்னென்ன வசதிகள் இருக்குது, சரியா? அந்த மாதிரி ஒரு கணக்கெடுப்பு நடத்துவாங்க. செகண்ட் ஃபேஸ் தான் முக்கியமானது. சரி, 2ஆம் கட்ட பணியில் பிப்ரவரி 2027 தொடங்குவாங்க. இதில் மக்கள் தொகை குறித்த அந்த கணக்கெடுப்பு நடத்தப்படும். சரிங்களா? இது தவிர மக்கள் தொகை கணக்கெடுப்புனா தனிநபர்கள் எவ்வளோ என்ன படிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ வருமானம் இருக்குது, சரிங்களா, ஏஜ் என்ன, எல்லா தகவல்களும் இதில் வந்துடும். சரிங்களா? இளைஞர்கள் எத்தனை பேர், முதியோர்கள் எத்தனை பேர், குழந்தைகள் எத்தனை பேர், ஓகேவா, செக்ஸ் ரேஷியோ, இப்படி எல்லாமே இதில் வந்துடும். இதுதான் முக்கியமானது. பிப்ரவரி 2027 இதற்கான கணக்கெடுப்பு நடத்துவாங்க. அதனால தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த வருஷம் சொல்லியிருக்கிறாங்க? 2027ஆம் ஆண்டு மறக்கக்கூடாது. சரிங்களா? இன்னொரு சிறப்பு என்னன்னு பாருங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு 1931ஆம் ஆண்டிற்கு பிறகு ஜாதிவாரி கணக்கெடுப்பு காஸ்ட் வைஸ் சென்சஸ் வந்துட்டு இந்த 2027ஆம் ஆண்டிற்கான 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுக்கிறாங்க. சரிமா? இதுதான் முக்கியமான ஒரு தகவல், மறந்துடக்கூடாது. அடிக்கடி செய்தியில் வரும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து சுகாதாரம் தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி பாருங்க, ஹெல்த் சம்மந்தப்பட்டது. HPV கருப்பை வாய் புற்றுநோய், சரியா, தடுப்பூசி, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த தடுப்பூசியானது பொதுவாக, சரிங்களா, பெண் குழந்தைகளுக்கு செலுத்தப்படும். சரிங்களா? ஆண்களுக்கும் இந்த தடுப்பூசி செலுத்தப்படுகிறது சில பேருக்கு. ஓகேவா? சில நோய்களை சரி செய்வதற்கு. சரிங்களா? பாருங்க, தமிழகத்தில் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் 9 வயது முதல் 14 வயதுள்ள பெண் குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பு வராமல் தடுப்பதற்கு இந்த HPV தடுப்பூசி செலுத்தும் திட்டம் ஜனவரி 2026 தொடங்கப்பட உள்ளது. எத்தனை வயசுமா? 9 முதல் 14 வயது உள்ள பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பையில் இந்த சர்விக்கல் கேன்சர் சொல்லுவாங்க, அந்த நோய் வராமல் இருப்பதற்கு அந்த தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. அந்த தடுப்பூசிக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் HPV தடுப்பூசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, எத்தனை வயசுங்கிறது முக்கியம். 9 to 14 மறக்காதீங்கம்மா, கவனமாக இருங்க. ஓகேவா? சாதாரணமாக இந்த தடுப்பூசி ஒரு தனியார் மருத்துவமனைகளில் போட்டாங்க அப்படின்னா அதற்கான செலவு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். 2 தவணைகளில் போட்டால் கிட்டத்தட்ட 4000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். இது இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வயது முக்கியம், 9 to 14 இயர் பெண் குழந்தைகளுக்கு. சரியா? கரெக்டாக இந்த டைமில் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க பெண் குழந்தைகள். அந்த டைமில் இந்த தடுப்பூசியை போட்டால் ஆஃப்டர் மேரேஜ் அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிமா சொல்லியிருக்கிறாங்கம்மா. முதற்கட்டமாக இந்த திட்டம் ஒரு 4 மாவட்டங்களில் தொடங்க போகிறாங்க. ஒன்று அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, மறக்கக்கூடாது. சரிங்களா? இந்த திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட 27,000 பெண் குழந்தைகள் பயன்பெற உள்ளனர். இந்த மாதிரி ஒரு தடுப்பூசி திட்டமானது இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் முதல் முறையாக தொடங்கப்பட்டுள்ளது. ஒரு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், சரிங்களா, அந்த புற்றுநோய் தடுப்பதற்கான தடுப்பூசி HPV தடுப்பூசியை இலவசமாக கொடுக்குறாங்க இந்தியாவிலே முதல் முறையாக. ஒரு முக்கியமான செய்தி, சுகாதாரம் தொடர்புடைய ஒரு தலைப்பு செய்தி. சரியாம்மா? அடுத்தபடியாக இன்னொரு ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி பாருங்க. எய்ட்ஸ் நோயை ஒழிப்பதற்கு இலக்கு. சரிங்களா? உலக சுகாதார அமைப்பாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசு, இந்திய அரசு, யாராக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டிற்குள், சரி, 2030ஆம் ஆண்டிற்குள் எந்த நோயை? HIV எய்ட்ஸ் பாதிப்பில்லாத தமிழகத்தை உருவாக்க இலக்கு. உலகம் முழுமைக்கும். சரிங்களா? உலக சுகாதார அமைப்பு எல்லாருமே வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா
இந்த எய்ட்ஸ் நோயை வந்து ஒழிப்பதற்கு இலக்காண்டாக எந்த வருஷத்தை அறிவிச்சிருக்காங்க 2030ஆம் ஆண்டினை. சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் அதை இலக்காக வச்சிருக்காங்க. இன்னொரு கூடுதல் தகவல் பாருங்க, எப்போவுமே தேசிய லெவலில் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு எதுலையாச்சும் டாப்பில் இருந்தாங்கன்னா அது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமாக இருக்கும். சரிங்களா? தேசிய அளவில் இந்த HIV பாதிப்பு விகிதம் 0.23% உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் குறைந்த அளவாக, அதாவது 0.16% குறைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சாதனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதன் மூலம் தேசிய சராசரி அந்த HIV பாதிப்பு விகிதத்தை விட தமிழ்நாட்டில் தான் குறைவாக இருக்குது. நாட்டிலேயே அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக தமிழகத்தில் தான் கருவுற்ற பெண்களுக்கு HIV மற்றும் சிபிலிஸ் பரிசோதனைகள் செய்யப்படுகிறது. இது ஒரு கூடுதல் செய்தி, கவனமாத்துக்குமா? சரிங்களா? அடுத்து HIV எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட 7618 குழந்தைகளுக்கு தமிழக முதல்வர் அறிவுறுத்தலின்படி மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை கடந்த 6 மாதங்களாக வழங்கப்பட்டு வருகிறது. சரியா? எய்ட்ஸ் நோய் தொடர்பான ஒரு செய்தி. இதில் கூடுதல் ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? எய்ட்ஸ் நோயை உறுதி செய்யும் சோதனைகள் 2 இருக்குது. அந்த 2 சோதனைகளுக்கும் என்ன பேருங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சில பேர் நினைக்கலாம், என்ன சார் இது நீங்கள் ஒரே போனஸ் கேள்வி சூப்பர் சைஸ் கேள்வியாக கேட்குறீங்க அப்படின்ட்டு. படிச்சுட்டே போகிறது மட்டும் நல்லது கிடையாது. எப்போவுமே நின்று நிதானமாக யோசித்து கொஞ்சம் தேடி அதற்கான பதில்களை சொல்லும்போது உங்கள் லைஃப்பில் மறக்காது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது ஈஸியாக ஞாபகம் வரும். நம்ம ஸ்கோர் பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு சாதனையை படைக்கலாம். வெற்றி சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது, சாதனை மிக்க வெற்றியாக இருக்கணும். கவனமாக இருந்துக்கும். சரியாம்மா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான திட்டம், சரியா, முக்கியமான ஒரு செய்தி, நாடு முழுவதும் பரபரப்பாக இருக்கிற ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, MGNREGS திட்டத்தின் பெயர் மாற்றம். சரியா? அதாவது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இதை பாருங்கம்மா. NREGA 2005, NREGS, சரியா, இதில் எஸ் மிஸ் ஆயிருக்கு. NREGS 2006. அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 2009. அதாவது தேசிய லெவலில் கிராமப்புறங்களில் குறைந்தபட்சம் ஒரு நபர்களுக்காவது ஒரு வீட்டில், சரிங்களா, 100 நாட்கள் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும். அதற்காக தான் நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த வருஷம் 2005ஆம் ஆண்டு. அந்த சட்டமானது சரியா 2006ஆம் ஆண்டில் திட்டமாக மாறுகிறது. என்ன பேரில்? NREGS அப்படிங்கிற பேரில், நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமாக மாறுகிறது, திட்டமாக மாறுகிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் MGNREGS அப்படிங்கிற பேர் எப்போ வைக்கிறாங்க அப்படின்னா 2009ஆம் ஆண்டில் சூட்டப்படுகிறது. மறக்கக்கூடாது. சரிங்களாமா? அதாவது 2009ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்களின் 140வது பிறந்த ஆண்டு. அதை முன்னிட்டு இந்த தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயர் சேர்க்கப்படுகிறது. சரிங்களா? சமீபத்தில் இந்த திட்டம் எதுக்கு செய்தியில் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், சரியா, புதிய பெயர் பூஜ்ய பாபு கிராமின் ரோஜ்கர் யோஜனா. மத்திய அரசானது அந்த மகாத்மா காந்தி அவர்களோட பேரை தூக்கிட்டு இந்த திட்டத்தை கம்ப்ளீட்டாக பெயர் மாற்றம் செய்கிறாங்க. புதிய பெயர் என்னது அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பூஜ்ய பாபு கிராமின், சரியா, பூஜ்ய பாபு கிராமின் ரோஜ்கர் யோஜனா. மறக்காதீங்கம்மா, இது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது, கவனமாக. சரிங்களா? இந்த திட்டத்தின் பெயரை சரிங்களா பூஜ்ய பாபு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் என்ற பெயர் மாற்றம் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 2 அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்க. இதுக்கு முன்னாடி 100 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும், இது இனிமே 125ஆக உயர்த்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஊதியமானது 240ஆக உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ MGNREGS திட்டம் 2009, புதிய பெயர் பூஜ்ய பாபு கிராமின் ரோஜ்கர் யோஜனா. மறக்கக்கூடாது. சட்டம் எப்பம், திட்டம் எப்பம், திருப்பி திருப்பி நிறைய எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்க, கவனமாக இருங்க. சரியாம்மா? அடுத்து ஒரு முக்கியமான இன்னொரு செய்தி பாருங்க. இந்தியன் பாலிட்டி தொடர்புடைய ஒரு செய்தி, முக்கிய காப்பீடு சட்டங்கள். சரிங்களா? அதாவது காப்பீடு துறைகளில் அந்நிய நேரடி முதலீடுக்கான அந்த உச்சவரம்பு, சரி, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான லிமிட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 74% இருக்குது. சரியா? 74% இருக்குது. அதை 100% உயர்த்துவதற்கு யார் ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க? மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்நிய நேரடி முதலீடு காப்பீடு துறைகளில் இதுக்கு முன்னாடி இருந்த 74% இனிமேல் அது 100%ஆக மாறப்போகுது. கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? இப்படி வர்றதுனால அது தொடர்புடைய ஒரு சில சட்டங்கள் நான் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன், தேர்வுகளுக்கு முக்கியமானது. சரியா? இன்சூரன்ஸ் ஆக்ட், சரியா, காப்பீடு சட்டம் எப்போது இந்தியாவில் இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1938. அதுக்கப்புறம் இதே 1938 முக்கியமான ஒரு நபர் ஞாபகம் இருக்காமா? சரிங்களா? NPC தேசிய திட்டக்குழு உருவாக்குனாங்க. நேதாஜி அவர்கள் தேசிய திட்டக்குழு உருவாக்கிட்டு ஜவஹர்லால் நேருவை அதற்கு தலைவராக போட்டிருந்தாங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? அந்த வருஷம் தான் காப்பீடு சட்டம் இயற்றப்படுகிறது. இரண்டாவது ஊழியர் மாநில காப்பீடு சட்டம், சரியா, 1948. முதல் தொழில் கொள்கை, ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி வெளியிடப்பட்ட 1948 தான் எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் கொண்டு வராங்க 1948. ஓகேவா? அது ஒரு சட்டம். அடுத்து முக்கியமானது LIC சட்டம் 1956. சரியா?
கவனமாக இருங்க, இது ரொம்ப முக்கியமான எல்ஐசி சட்டம் எந்த வருஷம் 1956 ஆயுள் காப்பீட்டு கழக சட்டம். ஓகேவா? அதுக்கப்புறம் பொது பொறுப்பு காப்பீட்டு சட்டம் 1991. ரொம்ப முக்கியமான இன்னொன்று பாருங்க, காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 1999. சரிங்களா? இந்தியாவில் காப்பீடு துறைகளை கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்பின் பெயர் IRDA. சரிங்களா? இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. அதற்கான சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் எந்த வருஷமா? 1999. மறக்கக்கூடாது, விட்டுறாதீங்க. சரியாமா? இது நம்ம காப்பீடு தொடர்பான முக்கியமான சட்டங்கள். அவ்வளோ விஷயங்களை தொகுத்து கொடுத்துருக்கும், கவனமாக இருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி. சரிங்களா? கொஞ்சம் டைம் எடுத்து போட்டித் தேர்வுகளுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து படிங்க. இன்னும் நிறைய டைம் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு செய்தித்தாளும் படித்து முடிக்கிறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் 2 மணி நேரம் ஆகும். இங்கே வீடியோ வேணால் ஒரு 20 நிமிஷம் வரலாம். சரிங்களா? ஆனால் அதில் இருக்க செய்திகளை கலெக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ எஃபோர்ட் போட்டு தேவையான விஷயங்களை கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் நம்மளோட உழைப்பின் அருமையை தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். சரிங்களாம்மா? அடுத்தபடியாக முக்கியமான இன்னொரு செய்தி பாருங்கள், இந்திய உயர்கல்வி ஆணையம். சரிங்களா? அதாவது இந்திய உயர்கல்வி ஆணையம், ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சரி HECAன்னு சொல்லுவாங்க. இதை உருவாக்குவதற்கு சரியா டிசம்பர் 2025 மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதற்கான மசோதா உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த மசோதாவின் பெயர் என்னன்னு சொல்லி பாருங்க, வளர்ந்த பாரத விக்ஷித் பாரத். சரியா? விக்ஷித் பாரத் வளர்ந்த பாரத கல்வி ஆணைய மசோதா அப்படிங்கிற பேரில் ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதன் மூலம் உயர்கல்வி துறையை சீரமைத்து நிர்வாகத்தை எளிதாக்குவதே இதனுடைய நோக்கம். என்ன செய்ய போகிறாங்கன்னா, சரிங்களா, இந்த புதிய ஆணையமானது மருத்துவ மற்றும் சட்ட கல்லூரிகளை தவிர்த்து, நோட் பண்ணிக்கோங்க, மருத்துவ மற்றும் சட்ட கல்லூரிகளை தவிர்த்து அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களையும் நிர்வகிக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது UGC AICTE அப்படி தனித்தனியாக இருந்ததுல எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி ஒரே ஒரு ஆணையமாக உருவாக்க போகிறாங்க. அதுக்கு வைக்கப்பட்டுள்ள பெயர் தான், புதிய பெயர் என்னமா, வளர்ந்த பாரத கல்வி ஆணையம். சரிங்களா? மறக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி இனிமேல் நியூஸ் பேப்பரில் வரும். சரிங்களா? மேலும் தேசிய கல்விக் கொள்கை 2020 வெளியிடப்பட்டது. 2020 ஜூலை 29 அன்று 3வது தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு வெளியிட்டிருந்தாங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கையை பரிந்துரை செய்த அந்த குழுவின் தலைவர் இஸ்ரோவின் 5வது தலைவரான கஸ்தூரி ரங்கன் அவர்கள். பார்க்கும்போது ஒரு சின்ன நியூஸ்மாக இருக்கும். எவ்வளோ இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல கொடுக்குறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், பயன்படுத்திக்கணும். சரிங்களா? தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒட்டி தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த ஆணையம். சரிங்களா? அடுத்து கூடுதல் செய்தியை பாருங்கம்மா, இந்த ஆணையம் நடைமுறைக்கு வந்ததுன்னா எந்தெந்த ஆணையங்கள் கலைக்கப்படும்? சரிங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கலைக்கப்படும் முக்கியமான ஆணையங்கள். 1, மத்திய அரசின் சரியா பல்கலைக்கழக மானியக்குழு UGC கலைக்கப்படும். UGC 1953 உருவாக்கிட்டு UGC சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது 1956 இருக்கும். சரிங்களா? ஓகே, அந்த UGC. அடுத்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில். சரிங்களா? AICTE இதுவும் கலைக்கப்படும். அடுத்தபடியாக தேசிய ஆசிரியர்கள் கல்வி கவுன்சில் NCTE, இந்த 3மே கலைக்கப்படும். அதற்கு பதிலாக தான் இந்த இந்திய உயர்கல்வி ஆணையம் உருவாக்கப்படும். அதுக்கு விக்ஷித் பாரத்ங்கிற பேரை சேர்த்துக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திகள் இன்றைய தினத்தில் பார்த்துருக்கோம். மாணவ நண்பர்களை நல்லா பயன்படுத்திக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பயன்படட்டும். சரிங்களா? அடுத்த என்ன ஒரு முக்கியமான தகவல் பாருங்கம்மா, ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். அதனால் எதுவுமே விடக்கூடாது, டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அதுதான் எப்போவுமே நல்லது. சரியாம்மா? அடுத்து பாருங்கள், புதிய தலைமை தகவல் ஆணையர் ராஜ்குமார். ஓகேவா? இந்தியாவில் தகவல் உரிமை சட்டம் சரி 2005 இயற்றப்பட்டது. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான தகவல்களை சேகரித்து கொடுப்பதற்காக சரிங்களா இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த ஆணையர் உருவாக்குனாங்க. இந்த பதவி பாருங்கம்மா, புதிய தலைமை தகவல் ஆணையராக சரியா CIC சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக முன்னாள் IAS அதிகாரி ராஜ்குமார் கோயல். என்ன கோயல்மா? ராஜ்குமார் கோயல் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுக்கு முன்னாடி இந்த பதவியில் இருந்தவங்க யார் மாதிரினா ஹீராலால் சமாரியா. சார் ஹீராலால் சமாரியா அவர்கள் இதுக்கு முன்னாடி பதவியில் இருந்தாங்க. சரிங்களா? அவருக்கு பிறகு புதிய தலைமை தகவல் ஆணையராக வந்திருப்பவர் ராஜ்குமார் கோயல். மறக்கக்கூடாது. அடுத்த 3 வருஷத்துக்கு நியூஸில் வந்துட்டு இருப்பாங்க. அப்படி என்ன அர்த்தம்? இவருடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. சரிங்களா? சரி, இந்த தலைமை தகவல் ஆணையரை யார் தேர்வு செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு குழுவின் தலைவர் சரிங்களா யார் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இது தவிர அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஒருத்தங்க அமித்ஷா, இன்னொருத்தங்க ராகுல் காந்தி. அதாவது பிரதமர் தலைமையில் தேர்வு குழு இருப்பாங்க. இதில் 2 உறுப்பினர்கள் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. யார் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமரால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு மத்திய அந்த கேபினட் அமைச்சர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மக்களவை எதிர்க்கட்சி தலைவர். அந்த வகையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும்
சரியா, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இந்த லோக்சபா அதனுடைய தலைவராக இருப்பவர் ராகுல் காந்தி அவர்கள். இந்த 2 பேரும் இருக்கிறாங்க. அப்போ பிரதமர் தலைமையிலான அந்த தேர்வுக்குழு யாரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க? ராஜ்குமார் அவரை யார் நியமனம் செய்வாங்க, பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அந்த வகையில் தற்போதைய குடியரசுத் தலைவர் யாருமா? திரௌபதி முர்மு அவர்கள். அவங்க தான் இவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான செய்தியை கவனமாக இருக்கு. சரிங்களா? ஓகே. ஒரு தலைமை தகவல் ஆணையத்திற்கு யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, ஒரு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கமிஷனில் ஒரு தலைமை தகவல் ஆணையர் இருப்பாங்க. அதிகபட்சமாக அந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ், அதாவது சீஃப் இல்லாமல் தகவல் ஆணையர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 10 பேர் இருப்பாங்க. அப்போ 1+10 மறந்துடக்கூடாது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. சரியா, இது தொடர்புடைய ஒரு கூடுதல் ஒரு ஜிகே ஸ்ட்ராட்டஜிக்கே பாருங்கள். இந்தியன் பாலிட்டியில் சம்மந்தப்பட்ட ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி மறந்துடாதீங்க. இந்திய தலைமை தகவல் ஆணையர் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் பார்த்துக்கோங்க. எப்போது உருவாக்கப்படுது அப்படின்னா 2005 உருவாக்கப்பட்டது. சரிங்களா? கரெக்டாக டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12 தமிழில். சரியா, தமிழ் செம்மொழி தினம் கொண்டாடப்படும் நாள் அக்டோபர் 12, 2005 மறக்கக்கூடாது. சரிங்களா? அதாவது 2004. ஓகேவா? அதாவது அக்டோபர் 12ஆம் தேதி 2004 அன்று தமிழ் மொழிக்கு இந்தியாவில் முதல் முறையாக செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. அதுக்கு அடுத்த வருஷத்தில் அதே டேட்டில் ஆன வருஷம் 2005 இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. சரியாமா? மறக்கக்கூடாது, விட்டுறாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி அக்டோபர் 12, 1993 தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது. மறக்கக்கூடாது. சரியாமா? இப்போ தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 உருவாக்குறாங்க. அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 12, 2005 உருவாக்கப்பட்ட அமைப்பு சிஐசி. சரிங்களா? சிஎஸோட தலைவர் யாரால் நியமிக்கப்படுவார்? குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார். தேர்ந்தெடுக்கும் குழுவின் தலைவர் தான் பிரதமர். மறக்கக்கூடாது. சரியாமா? அதே மாதிரி இவருடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. இதில் எது ஃபர்ஸ்ட் வருதோ அவங்க ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஓகேவா? பிரதமர் தலைமையிலான தேர்வுக்குழு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த சிஎஸ்சியோட முதல் தலைவராக ஃபர்ஸ்ட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக பதவி வைத்தவர் யார்? திரு வஜாகத் ஹபீபுல்லா அவர்கள். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு கூடுதல் ஸ்ட்ராட்டஜிக்கு இந்திய தலைமை தகவல் ஆணையராக பதவியேற்ற முதல் விமன், ஃபர்ஸ்ட் விமன் யார்? முதல் பெண் தீபக் சாந்து அவர்கள். எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2013. சரி, 2013 அப்படின்னா உணவு பாதுகாப்பு சட்டம், மனிதனின் கைகளால் சரியா மனித கழிவுகளை கைகளால் அள்ளுவதை தடுக்கும் சட்டம், இப்படி நிறைய இருக்குது. அந்த வருஷம் தான் தீபக் சாந்து அவர்கள். சரி, பேரை பார்த்தோன்னா ஒரு பெண் ஆண்கள் பேர் மாதிரி இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. தீபக் சாந்து ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எந்த வருஷம்? 2013. மறக்கக்கூடாது. சரிங்களா? இதே 2013 மங்கள்யான் மறக்கக்கூடாது. சரியாமா? அதுக்கப்புறம் மங்கள்யான் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்கான மங்கள்யான் விண்கலம் செலுத்தப்பட்ட வருஷமும் 2013. தற்போதைய சிஐசியாக இருப்பவர் ராஜ்குமார் கோயல். அவர் எத்தனையாவதுன்னு பார்த்துக்கோங்க? 13வது. ஒரே 13வது வருது பாருங்கள். 13வது. அந்த 2013ஆம் ஆண்டு தான் சிஎஸ்சியோட ஃபர்ஸ்ட் விமன் தலைவராக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா தீபக் சாந்து. தற்போதைய தலைவராக இருப்பவர் ராஜ்குமார் கோயல் அவர்கள். அவங்க 13வது சிஐசி. மறக்காதீங்க. இதே மாதிரி தமிழ்நாடு தகவல் ஆணையம் சரிங்களா உருவாக்கப்பட்டது அக்டோபர் 7, 2005. எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்முடைய ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வழக்கமாக எல்லோரும் சொல்கிறது தான். சரிங்களா? ஏன்னா அதில் அவ்வளோ எஃபோர்ட், அவ்வளோ டைம் ஒதுக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த நோட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தயவுசெய்து நல்லா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். ஓகேவா? ஆர்பிஐ அறிக்கையின்படி ஜிடிபி வளர்ச்சியில் முதலிடம் பெற்றுள்ள இந்திய மாநிலம் எது? இது முதல் சூப்பர் 6 கேள்வி. இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, ஜிடிபி மதிப்பின் அடிப்படையில் முதலிடம் பெற்றுள்ள இந்திய மாநிலம் எது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி பாருங்க, MGNRGS திட்டத்தின் புதிய பெயர் என்ன? சரியா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க புதுசா? அடுத்து 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் எவ்வளவாக அதிகரித்துள்ளது? பெர் கேபிட்டா இன்கம். அடுத்து 5வது சூப்பர் 6 கேள்வி, HPV தடுப்பூசியின் பயன் என்ன? 6வது முக்கியமான சூப்பர் 6 கேள்வி. சரியா, பார்த்துக்கோங்கம்மா. புதிய தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அவர் எத்தனையாவது தலைவர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அவ்வளவு எஃபர்ட் போடுறோம். கண்டிப்பாக நிறைய கேள்விகள் வரும் தேர்வில் கேட்பாங்க. நம்ம தேர்வில் வெற்றி பெறுவது உறுதி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.